மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோக காலமாக இருக்கும். அந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சுக்கிரன் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆடம்பர கிரகம், களத்திரக்காரகன். சுக்கிரன் மட்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டா அவங்க தான் ஐயா உண்மையிலேயே ஒரு சுகபோகவாதி. சுக்கிரன் பணம், பொருள், அந்தஸ்து அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதேமாதிரி ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் அவர்தான் சொந்தக்காரன். நினைத்ததை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதை. புது புது வாகனங்கள் எல்லாமே புதுசு புதுசாக வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதை. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது கலர் கலரான ஆடைகளுக்கு சொந்தக்காரர். ஒப்பனை, மேக்கப் அப்படிங்கிறது சிறப்பு. இந்த சுக்கிரன் காலச்சக்கரத்திற்கு வாக்கு ஸ்தானாதிபதி, தனம் செல்வங்களுக்கு அதிபதி. அருமையாக பேசி அற்புதமாக தொழில் பண்ணக்கூடிய, பேச்சை மூலதனமாக வைத்து பிழைக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த சுக்கிரனே பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. ஆக ஆடம்பர கிரகம்னு சொல்லியாச்சு. இவர்தான் அழகழகான வண்டி வாகனங்களில் பயணிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. சொந்தமாக நல்லதொரு வாகனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. படிப்பில் சிறந்த கவனம், உத்தியோகத்தில் சிறந்த கவனம். இப்படி எல்லா விஷயத்திலுமே ஒரு அக்கறை எடுத்து பயணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள். அப்பேற்பட்ட துலாம் ராசிக்கு சுக்கிரன் தான் அதிபதி. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களுக்கு எந்த விதத்திலையும் குறைபாடுகள் வரப்போவது இல்லை. இப்போ இந்த ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்கின்றார். இப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடு, கடகராசி. அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவார். இந்த ராசியின் அடிப்படையில் பார்த்தால் அவர் 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். அப்போ இந்த 10ஆம் இடம் வலுப்பெறுகின்றது. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். அருமையான நல்லதொரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறார் ஐயா. முதலில் அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துருவார். பண வரவில் திருப்தியை கொடுத்துருவார். வேலையில் திருப்தியை கொடுப்பார். வேலையில் ஒரு மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை செய்யக்கூடிய இடங்களில் எல்லோருமே ஒரு கலகலப்பாக மன மகிழ்வாக இருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. ஒரு டார்ச்சர் இல்லாமல் இருப்பீங்க. ரிலாக்ஸாக இருந்து வேலை செஞ்சுட்டு வருவீங்க. அப்போ இந்த இடத்தில் சுக்கிரன் வந்து இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவார், அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சுகபோகவாதியாக நம்மளை மாற்றி கொடுப்பார். ஒரு சுகபோகவாதியாக நம்மளை மாற்றி கொடுப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை, 4ஆம் இடம் சுகஸ்தானம். தாய் ஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த தாயினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்க போது. அருமையாக இருப்பாங்க, நல்ல பாசமாக இருப்பாங்க, பிரைட்டாக இருப்பாங்க, மனம் விட்டு சந்தோஷமாக பேசக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு அரவணைப்போடு அன்பு பாசத்தோடு இருப்பாங்க. கலகலன்னு இருப்பாங்க, குறை ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் 4ஆம் இடம் புதிய வீடு, புதிய வாகனங்கள் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய இடம். கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அழகாக படிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதாவது கஷ்டமான பாடத்தை கூட ஜாலியாக 4 பேர் பேசிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி புரிய வச்சு படித்தா எப்படி இருக்கும்? அப்போ ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்டு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி அவங்க மனசு விட்டு கலந்துரையாடல் பண்ணுற போது சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல கல்வி சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் செய்து கொடுக்கிறார். வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் வாங்கி மகிழ்வது. இப்போ நமக்கு என்ன தேவை? ஒரு மிக்சி வாங்குறேன், கிரைண்டர் வாங்குறேன், ஒன்று பழசாயிருச்சு, அதை தூக்கி போடு, புதுசே வாங்கிக்கிடலாம், ஒரு ஆஃபரில் வாங்கிக்கிடலாம். ரொம்ப நாளாக காரை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக கார் ஒன்று வாங்கிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். தாராளமாக வாங்கலாம். வீட்டை என்ன செய்கிறோம், புதுப்பிக்க போகிறோம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். அந்த வாடகை வீடு நமக்கு ஒரு பற்றாக்குறையான சூழ்நிலை, இட நெருக்கடியாக இருக்குது. கொஞ்சம் ஒரு விசாலமாக இருக்கக்கூடிய ஒரு வீடை, ஒரு பெரிய வீடாக வாடகைக்கு பார்க்கலாம் தாராளமாக. சொந்த வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பவங்களுக்கு இந்த நேரத்தில் வாடகை பணம் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் வந்துடும்.
உண்மைதான். இந்த 4ஆம் இட பார்வை அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். இந்த விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு ஒரு தங்குதடை இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். புதிய வேலை வாய்ப்புன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த நேரத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலையில் போய் கண்டிப்பாக உட்காரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ராசிநாதன் 10ஆம் இடத்துக்கு போயிட்டாலே கண்டிப்பாக ஜீவனம் சூப்பராக இருக்கும். அப்போ இந்த மாதம் முழுவதும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 10ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் இவரே உங்களுக்கு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி. ஒரே ஒரு விஷயத்தை நல்ல கவனமாக பார்த்துக்குங்க. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார்? 8ஆம் இடம் அப்படிங்கிறது அந்தஸ்தையும் கூட்டுவார், கௌரவத்தையும் கூட்டுவார், புகழையும் கூட்டுவார், செல்வாக்கியத்தையும் கொடுப்பாரு. ஆனால் ஒரு விஷயத்தில் இந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் என்ன பண்ணுவார்? தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுவார்? லைட்டாக ஒரு நஷ்டம் வர மாதிரி ஒரு பிரச்சனையும் கொடுத்துருவார். கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடு போட்டது வரைக்கும் போதும், அதை வச்சு அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் அதை வச்சே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுங்க. புதுசாக போடாதீங்க. அப்போ அந்த முதலீடு பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கரெக்டாக இருந்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ தொழிலை நம்ம நஷ்டப்படுத்த மாட்டோம். இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கலாம். ஆனால் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் தொடங்கணும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். அவர் அஷ்டமாதிபதி 10ல் இருந்தால் அந்த நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயமும் வந்துடும். ஆக ப்ரொமோஷன் கொடுப்பாரு, உயர்வை கொடுப்பாரு, எல்லாமே தூக்கி விட்டுருவார், நல்ல நிலைமையில் கொண்டு வந்துடுவார். கவனமும் தேவை அப்படிங்கிறார். 8ஆம் இடத்த அதிபதி கவனத்தை சொல்கிறார். அப்போ அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. அப்போ எதிர்பாலினம் அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படிங்கிறது எதிர்பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களோடு கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் கவனமாக பழகிக்கொள்ளுங்கள். அதிகமாக நெருங்கி உறவாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 10 சுக்கிரன் பொதுவாகவே ஒரு காதல் கிரகம். அவர் 10ல் இருந்துட்டார்னா அப்படியே பார்வை கணைகளை வீசிக்கிட்டே இருப்பார் வேலை செய்கிற இடத்துல. அப்போ கவனத்தை சிதறடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. ஆனால் ராசியாதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல விஷயம்தான். ஒரு அன்பு பாசத்தையும் கொடுத்துருவார். இருந்தாலும் கவனம் சிதறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எதுலேயுமே ஒரு லிமிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் இருப்பது சிறப்பு தானையா? அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், புதையல் ரகசியங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். இவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 4ஆம் இடத்தை பார்க்குறார். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு புதுசாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் ஒன்று இருக்குது. அப்போ ஒரு ராஜயோகத்தை கட்டாயம் கொடுப்பார். அந்த சொத்துக்கள் வாங்குகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பணம் தானே, கடனால பணம் தானே, அதனால் இதை எப்படி வேணாலும் பேசி வாங்கிடலாம் அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. அந்த சொத்து வாங்குகின்ற பொழுது கவனமாக வாங்குங்க. எல்லா விதத்திலையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு வாங்குங்க. அப்போ சுக்கிரன் பாசிட்டிவான விஷயங்களும் கொடுக்குறாரு, கொஞ்சம் நெகட்டிவாகவும் கொடுக்குறாரு. கவனமாக இருந்து விட்டோமானால் கண்டிப்பாக அது அதிர்ஷ்டம்தான். அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு நாம் ஒரு முயற்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செலக்ட் பண்ணுறோம், நம்பர் செலக்ட் பண்ணுறது கூட எப்படி பண்ணுறோம்? கவனமாக பார்த்து ரைட்டு இதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி மாற்றி அமைச்சிட்டோம், ஒரு உல்ட்டா பண்ணி அமைச்சிட்டோம்னா நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அமைப்பு. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னா எப்படினாலும் ஒரு தொகையை பிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக பண வரவுக்கு திருப்தி, பாக்கெட்டு மணிக்கு ரொம்ப திருப்தி. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆண்களுடைய ஜாதகத்தில், ஆண்கள் துலாம் ராசியாக இருந்தால் பெண்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக பெண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனைவி வேலைக்கு போய் பணம் பொருள் நிறைய சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு துணை ஏற்படும். இப்போ இந்த நேரத்தில் துலாம் ராசி ஆண்கள் பெண்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு வரன் செட் ஆகிடுவாங்க. எதற்குமே ஒரு டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் இப்போ தான். அப்போ இந்த சுக்கிரன் 10ல் இருக்கின்ற போது வேலைக்கு போகக்கூடிய மனைவி கணவன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். அந்த உறவு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும்.
அப்போ நீண்ட நாட்கள் கனவு, ஒரு வேலைக்கார பொண்ணை தான் கட்டணும், ஒரு வேலைக்கார மாப்பிள்ளையை தான் கட்டணும், நல்ல சம்பாத்தியக்காரனாக இருக்கணும், நல்ல சம்பாத்தியக்கார பொண்ணாக இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த சம்பாத்தியம்தான் இந்த 10ஆம் இடத்துல கொடுக்கக்கூடியது. அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக தான் நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் வாங்க போகிறோம். 4ஆம் இடம். அப்போ சொத்து பத்து எல்லாமே இதன் மூலயமா தான் வாங்க போகிறோம். அப்படி ஒரு அருமையான ஒரு நல்ல யோகத்தில் தான் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் வருகின்றார். நிச்சயம் நல்லதொரு பொருளாதாரம் மேம்படக்கூடிய அமைப்பில் துலாம் ராசி நண்பர்களுக்கு அட்டகாசமான காலம். எதிர்பாராத திடீர் தனவரவையும் இவர்கள் தருவார்கள். அந்த விதத்தில் உங்களுக்கு குரு பகவானும் நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் ஜெயிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ பண்ணிக்கங்க. நல்ல விஷயங்களுக்கு என்ன முயற்சி வேணாலும் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆகாமல் போகவே போகாது. ஏன்னா இங்கே குரு பகவான் 9ல் 5ஆம் பார்வை ராசியை, 7ஆம் பார்வை 3ஆம் இடம் முயற்சியை, தன்னம்பிக்கையை தூண்டி விடுறார். 9ஆம் பார்வை அதிர்ஷ்டத்தை. என்ன குறை இருக்குது துலாம் ராசி நண்பர்களுக்கு? உங்கள் ஜாதகத்தில் மட்டும் கரெக்டாக யோக தசை தசாபுத்தி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 21ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே நல்ல பணவரவை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் சமாளித்து திறமையாக முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. பாக்கியஸ்தானத்தில் அருமையான தனகாரகன் குரு பகவான். சூப்பர், அருமை, அருமையான இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நல்ல காலம் தான் சொல்லணும், அதிர்ஷ்ட காலம் தான் சொல்லணும். அப்போ சுக்கிரனால் மாபெரும் அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய துலாம் ராசி நண்பருக்கு வாழ்த்துக்கள். துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். மிக்க நன்றி.